நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கேரளா மாநிலத்தில் நிபா வைரஸ் மலப்புரம் மாவட்டத்தில் 2 உயிரிழப்பு, 175 பேர்கள் சிகிச்சை. வைரஸ் பரவல் எதிரொலி காரணமாக நீலகிரி மாவட்டம் கேரளா எல்லை சோதனை சாவடிகளான தாளூர், நாடுகாணி, பிதற்காடு உள்ளிட்ட 7 சோதனை சாவடிகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கேரளாவில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் பயணிகளை உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு சுகாதாரத்துறையினர் அனுமதிக்கின்றனர். கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவல் காரணமாக 2 நபர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டதை அடுத்து இன்று வரை 175 பேர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுகாதாரத்துறையினர் நிபா வைரஸ் பரவலை உறுதி செய்துள்ளது. இதையடுத்து கேரள மாநிலத்தில் துரிதமாக முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கேரள மாநிலத்தை ஒட்டி நீலகிரி மாவட்ட சோதனை சாவடிகள் அமைந்துள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் நாடுகாணி, தாளூர், பாட்டவயல், சோளாடி, நம்பியார் குன்னு, பிதற்காடு உள்ளிட்ட கேரளா நீலகிரி எல்லை சோதனை சாவடிகளில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடந்து வருகிறது. சோதனை சாவடி வழியாக வரும் வாகனங்கள் அனைத்தும் முழுமையான சோதனைக்கு பின்பு அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் பேருந்துகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்கப்பட்டு நோய் அறிகுறிகள் தென்படுகிறதா என பயணிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனையை சுகாதாரம் மற்றும் மருத்துவ குழு செய்து வருகிறது. குறிப்பாக கூடலூரில் உள்ள 7 சோதனை சாவடிகளிலும் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் முழு சோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் கேரளாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு காலதாமதம் ஏற்படுகிறது. செக் பண்ணிக்க. அப்படியே அடுத்த பக்கத்தில் உள்ளது செக் பண்ணிக்க. ஃபீவர் பனி உண்டோ அப்படியே செக் பண்ணிக்க.